Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real tech incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவர் பேர் ஜாருல். இவரை பார்த்த உடனே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் ஒரு ரேப்பர்னு. ஆமாங்க, நீங்கள் நினச்சது கரெக்ட் தான். 90s ஒரு சின்ன ரேப்பராக இருப்பார். ஆனால் கொஞ்ச நாளே அவரோட மார்க்கெட் டவுன் ஆகிடுது. ஆனால் ரீசெண்டாக அவர் பணம் சம்பாதிக்கணும்னு டிசைட் பண்ணுறாரு. சோஷியல் மீடியாலலாம் அவர் ஒரு பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண போகிறதாகவும் அதுக்கு நிறைய ஃபேமஸான ஆக்டர்ஸ்லாம் வர போகிறதாகவும் சொல்கிறாரு. அதுக்கு அவர் நல்ல பணக்கார பசங்களாக பார்த்து பிடிக்கிறாரு. அவங்க கிட்ட இருந்து 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரை பணம் வாங்குறாரு. அந்த ஈவெண்ட்கான டேட்டும் வருது. அங்க போன அந்த பசங்க வெறும் நார்மலான டென்ட்டை பார்த்து காண்டாயிடுறாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன எந்த ஒரு ஆக்டர்ஸும் அங்க வரவே இல்லை. அவர் மேல அந்த பசங்க கேஸ் போடுறாங்க. அதுக்கு கோர்ட்ல அவர் மேல $100 மில்லியன் ஃபைன் போடுறாங்க. ஆனா அதுக்கு அவரு வடிவேல் சார் சொல்ற மாதிரி அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இதுவே பெரிய தப்பு தான். அதுக்கு அவங்க நீங்க வச்சிருக்க கோல்டன் காரை நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அது கோல்டன் கார் இல்ல, கோல்டன் கலர்ல ஸ்டிக்கர் ஒட்டின கார்னு. பிரபலம் ஆனாலே ப்ராப்ளம் தாங்க. எங்கே போனாலும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. சுற்றி ஒரே ஃபேன் கூட்டமாக இருக்கும். பாடி கார்டு இல்லாமல் நிம்மதியாக வெளியவே போக முடியாது. ராபர்ட் பட்டின்சன் ஒரு அமெரிக்கன் ஆக்டர். நம்மலாம் எப்படி நம்ம ஊரில் ஹீரோ கூட பேசணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி பட்டின்சன் கூட பேசணும்னு அவரோட ஃபேன் ஆசைப்படுறாங்க. அவரை எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு அவர்கிட்ட கேட்கறதுக்கு தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பட்டின்சனோட லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளமை அவர்கிட்ட சொல்றாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு அந்த ஃபேன் அதுக்கு நம்ம லைஃபே பரவாயில்லன்ட்டு ஓடியே போயிடுறாங்க. கிரிக்கெட்ல இப்படி தளபதி மாதிரி டோனி அண்ட் கோலியோ, அதே மாதிரி ஃபுட்பால்ல மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ. உங்களுக்கு யாரை பிடிக்கும்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரு நம்மள ஆன் த ஃபீல்ட்ல மட்டும் இல்லாம ஆஃப் த ஃபீல்ட்லயும் என்டர்டெயின் பண்ணுவாரு. ஒரு வாட்டி ரொனால்டோ அவங்களோட ஃபேனை நேர்ல மீட் பண்ணி என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை டிஃப்ரெண்டா பண்ணணும்னு டிசைட் பண்ணி அவங்கள பிராங்க் பண்ணவும் ரெடி ஆகுறாரு. அவர் ஒரு ஸ்ட்ரீட்ல ஃபுட்பால் விளையாடுறாரு. ஆனா அங்க இருக்க யாரும் அவரை கண்டுக்கவே மாட்டாங்க. அவரும் எல்லாருக்கூடயும் விளையாடணும்னு பாக்குறாரு. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. 1 மணி நேரம் கழிச்சு ஒரு சின்ன பையன் மட்டும் வந்து அவர் கூட ஆடுறான். அவர் கொஞ்ச நேரத்திலேயே அவரோட முகத்தை காட்டுறாரு. அப்போ வரைக்கும் கண்டுக்காம இருந்தவங்க எல்லாரும் ரொனால்டோன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்து செல்ஃபி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவாக வீடியோ பண்ண மோட்டிவேட்டாக இருக்கும். சைனாவில் ஒருத்தங்க ஹோட்டலுக்கு ஃபேமிலியோட சாப்பிட போகிறாங்க. அப்போ ஹோட்டல் ஓனருக்கும் அவங்களுக்கும் பெரிய வாக்குவாதமே நடக்குது. போக போக அந்த வாக்குவாதம் பெரிய சண்டையாக ஆயிடுது. அப்படியே ப்ராப்ளம் பெருசாகி அவங்க ஒய்ஃபோட தலையில் பெருசாக அடியும் பட்டுடுது. அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்க்கும் போன்ஸ் கிராக் ஆகிடுது. அந்த ஃபேமிலி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மேலே கேஸ் போடுறாங்க. அதுக்கு கோர்ட் ஹோட்டலுக்கு 500 yen ஃபைன் போடுறாங்க. அந்த ஃபைனும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பே பண்ணுறாங்க. அவங்க எப்படி பே பண்றாங்கன்னா ஃபுல்லா காயின்ஸா பே பண்றாங்க. நீங்க நினைக்கலாம் 5 rupees 10 rupees காயின் மாதிரி பே பண்ணிருப்பாங்கன்ட்டு. நம்ம ஒரு காசு மாதிரி சொல்லணும்னா 5000 rupees ஃபைன்க்கு எல்லாம் 10 பைசாவா தராங்க. அதுவே ஒரு தப்பு தான். அந்த காயினை கவுண்ட் பண்ண 18 பேங்க் ஒர்க்கர்ஸை அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க அந்த கவுண்ட் பண்ணி முடிக்க ஃபுல் டே ஆயிடுதுங்க. வெளிநாட்டில் எதுனா ஃபங்க்ஷன்னா எல்லாருக்கும் இன்வைட் பண்ணி வேற லெவலில் பார்ட்டிக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பேனர் ஃப்ளெக்ஸ்லாம் வைப்பாங்களான்னு பார்த்தா தெரியல. நம்ம ஊரில் ஒரு பாப்பா பிறந்ததுலேருந்து அவங்கவுங்க சாகிற வரைக்கும் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் வேற லெவலில் பேனர் அண்ட் ஃப்ளெக்ஸ்லாம் வச்சு செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க வில்லேஜில் ஒரு பாட்டி இறந்து போயிடுறாங்க. நம்ம யூஸ்வலாக யாருன்னா இறந்து போனால் அவங்க ஆத்மா சாந்தி அடைய ப்ரே பண்ணுறோன்ட்டு எழுதியிருப்போம். இப்போலாம் 60-70 வயசு வரைக்கும் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த பாட்டி 90 வயசு வரைக்கும் இருக்காங்க.
ஆனா இந்த பாட்டி 90 வயசுல சாகுறாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேனர் தாங்க ஹைலைட்டே. 90 வயசு தான் ஆயிருக்கு, சாகுற வயசா உனக்குன்னு எழுதுனது மட்டும் இல்லாம ஹாப்பி ஜர்னி பாட்டிமா வேற. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.